அதர்மம் தலைவிரித்தாடி பிரபஞ்சம் இருளில் மூழ்கும் போது நான் மீண்டும் அவதாரம் எடுப்பேன். அந்த யுகத்தில் கலி எல்லையற்ற சக்தியோடு என் பிறப்பை தடுக்க பார்ப்பான். கர்ப்பத்தில் இருக்கும் என்னை நீ காக்க வேண்டும். ஆகாயத்தில் சூரியன் தோன்றாமல் காற்று விஷமாகி கங்கையில் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் வற்றும் போது உன் சிரோன்மணி உன்னை சேரும். அதுவே தருணம். அதுவரை உன்னையும் குழந்தையையும் சுப்ரீம் அவர் கையால முடிக்க காத்துக்கிட்டு இருக்கார். கடவுள்னு சொன்னீங்க, இங்க வேற யாரும் இல்லையா அவரை காப்பாத்த? என்ன வேணும்? தாங்கள் எங்கு சென்றாலும் நானும் வருவேன் அம்மா. எல்லாரும் அம்மா மாதிரி ஏன் கவிதா இருக்கிறீங்க? ஏனென்றால் இறைவனுள்ள அனைத்து உயிர்களும் உள்ளது. அந்த இறைவனின் உயிர் தங்கள் உள்ளது. தங்களை அம்மா என்று அழைக்காமல் எப்படி அழைப்பது? நீ உயிரை தரமிருந்தவள் அம்மா, எடுக்க அல்ல. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்திலே பொருளுக்காக, இந்த ஒரு உயிர்க்காக எத்தனை பேர் இங்க பலியாகணும்? ஒவ்வொரு மரணத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அம்மா. இந்த குழந்தையால் உலகம் மீண்டு வரப்போகிறது. ஈன்றெடுக்க வேண்டியது உன் கடமை, காக்க வேண்டியது என் கடமை. அதிக
டேவை நடத்துங்க